நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். சமையல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கரடியை வளைச்சிட்டீங்க. சூரேஷா ஏன் கோந்து மாதிரி இருக்கு? இது சாப்பிடுறதுக்கு இல்ல, கோந்து பண்ண. என்னோட புளி குழம்பு வாழ்க்கையிலே இப்படி சமைச்சதே கிடையாது. யார் வாழ்க்கையிலுமே இப்படி ஒரு சமையல் சமைச்சது கிடையாது. ரசப்பொடி வேற போட்டிருக்கியா? மிளகா போட மறந்துட்டேன். கருப்பு கருப்பாக மிதக்குது, என்னன்னு அது? ஹவுஸ்மேட்ஸ்க்கு யாரு சமைச்சு போடணும் அப்படின்னு ஹாட்ஸ்டார்ல கேட்ட கேள்விக்கு பெரும்பாலான ஆடியன்ஸ் கொடுத்த பதில் படி சௌந்தர்யா சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை பிக் பாஸ் கொடுக்குறாரு. இன்னைக்கு மதிய சாப்பாடை யாரோட ஹெல்ப்பும் இல்லாம சௌந்தர்யா மட்டுமே சமைச்சு 12 பேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆக்டிவிட்டி. யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம 12 பேருக்கும் மதிய சாப்பாடை சௌந்தர்யா சமைக்கிறாங்க. அவங்க செய்யற ரெசிபி வந்து புளி இனிப்பு குழம்பு. அந்த புளி குழம்புல பட்டர், லவங்கம், ரசப்பொடி, கரம் மசாலா இது எல்லாமே போட்டு புளியை கரைச்சி அந்த புளியை வடிகட்டாமையே குழம்புல ஊத்தி இருக்காங்க. அதுலயும் 12 பேருக்கு 12 தக்காளின்னு கணக்கு வச்சு குழம்பு செஞ்சிருக்காங்க பாருங்க. அதுதான் அல்டிமேட். மசாலா எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சவங்க அதுல உப்பு போட மறந்துட்டாங்க போல. அப்புறம் உப்பு போட்டு எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க. ஆனா நல்லா சாப்பிட்டு செம்மையா கலாய்க்கிறாங்க சௌந்தர்யாவை. ஆனாலும் எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சிருப்பாங்க போல. வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு கலாய்ச்சாலும் அதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க சௌந்தர்யா. இந்த வாரம் நடக்கிற ஃப்ரீஸ் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டே தீபக், மஞ்சரி, ரயான் மற்றும் விஷால் இவங்க வீட்டில இருந்து வராங்க. மஞ்சரி மற்றும் தீபக்கோட பசங்க வரும்போது கண்டிப்பா நல்ல சென்டிமெண்டா இருக்கும். பசங்களை பார்த்ததுல தீபக்கும் மஞ்சரிக்கும் ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும். விஷால் வீட்டில இருந்து அவங்க அப்பா வருவாரா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஷால் அவங்க அப்பா கூட பேசுவாரா? வீட்டில இருந்து வந்தவங்க இவங்களுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துட்டு போக போறாங்க?